ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஎஸ் வெஸ்ட் ஒன்னஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாம் வச்சு ஒரு நெக் செயின் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாமோட சாம் ஒன்று எடுத்துருக்கோம். அது போக அப்படின்னா லாக்கும் ஜம்ப்ரிங்கும் ரெண்டு மூணு ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஜம்ப்ரிங்ஸ் வேணுமோ அவ்வளோ. அதே போக சில்வர் செயின். ஸோ இந்த சில்வர் செயின் என்ன அப்படின்னா இதுலேயே நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆன்டி டர்னிஷ்னு சொல்லுவாங்க. அது போக நார்மல் வெரைட்டிஸ்லாமே இருக்குது. 10 ரூபா செயின், 15 ரூபா செயின், அந்த மாதிரி காஸ்ட் வச்சு பிரிப்பாங்க. இந்த ஆன்டி செயின் அப்படிங்கிறது 30 to 40 காஸ்ட் ஆகும். ஹோல் இதில் 2 செயின் செய்யலாம். 2 செயின் இல்லைன்னா ஒரு செயின் 2 பிரேஸ்லெட் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது என்ன அப்படின்னா கலர் அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பேட் கமெண்ட்டுமே வந்ததில்லை. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ சில பேர் நார்மல் செயின் கூட போடுவாங்க, இந்த 10 ரூபா செயின் அந்த மாதிரி. பட் நம்மக்கிட்ட இந்த செயினோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வரைக்கும் யாருமே ரிவ்யூ பேட் ரிவ்யூ சொல்லலை. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டாமில் ஜம்ப்ரிங் மாட்டிட்டு நம்மளுக்கு சென்ட்ரேட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட நெக்கு எப்படி இருக்குது, ப்ராடாக இருக்கா, எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயினோட லென்த்தை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு சென்டரில் இந்த ஜம்ப்ரிங் வச்சு ஜெரியோ இல்லை டாமோ உங்களுக்கு என்ன சாம் வேணுமோ அந்த சாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது போக லென்த்துக்கு சில பேர் நெக்கை ஒட்டி கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நெக் செயின்ஸ் போடுவாங்க. அதாவது சிலதெல்லாம் நெக்கை ஒட்டி போடுவாங்க, சிலதெல்லாம் கொஞ்சம் இறக்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ ஜம்ப்ரிங்ஸ் அதாவது லாக் மாட்டுற இடத்துல நம்ம எவ்வளோ ஜம்ப்ரிங்ஸ் நம்மளுக்கு வேணுமோ அது அட்ஜஸ்டபிளுக்காக. ஸோ அவங்க எவ்வளோ ஜம்ப்ரிங்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஜம்ப்ரிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், உடனே உங்களோட திங்கிங்குள்ளே போயிடுவீங்க. டாமோட நெக் செயின் ஆர்டர் வந்ததை தான் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை, இது ஜஸ்ட் அண்ட் டெமோ பீஸ் தான். ஸோ எப்படி இருக்குது, நான் கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் எப்படி இருக்குங்கிறத பண்ணி பார்த்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இந்த டாமோட பீஸ் தான் ஆக்சுவலி நிறையா பேர் கேட்குறாங்க. இது கூட ஒரு ஜெரியும் வரும். ஸோ நான் போட்டது இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் போடணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தட்டுற இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய் கைஸ்.